இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை பத்தி பார்க்க போறோம்னா ஜெபத்தை குறித்தான சில காரியங்களை பார்க்க போறோம். எப்படிப்பட்ட ஜெபம்னா, நீங்க நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்றோம், ஆனா அந்த ஜெபத்துக்கு பதில் சரியா வர்றது கிடையாது. அதே போல அந்த ஜெபம் தேவனிடத்துல போய் சேருதானோ நமக்கு தெரியறது கிடையாது. அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பிறந்ததுல இருந்து எப்படி இருக்காருன்னா ஜெபிக்கிற ஒரு மனுஷனா தான் இருக்கிறாரு. நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்துல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணினார், வனாந்திரத்திற்கு போய் ஜெபித்தார் அப்படின்னு அநேக காரியங்கள், தனிகளை போய் ஜெபித்தார் அப்படின்னு அவருடைய வாழ்க்கையை பத்தி ஜெபத்தினால அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த 33 வருஷம் அவர் அற்புதங்களை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதே போல எப்படின்னா பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். அப்போ ஏன் ஆண்டவரும் ஒரு மனுஷனா தானே பூமியில பிறந்தாரு, அப்போ அவரால் மட்டும் எப்படி இந்த மாதிரி அற்புதங்களை செய்ய முடிஞ்சிச்சு, இந்த மாதிரி அதிசயமான காரியங்களை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா அவர் செஞ்ச காரியம் ஜெபம். சாதாரண ஜெபம் கிடையாது, தேவனை நோக்கி ஜெபம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற காரியம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற காரியங்களை தான் பார்க்க போகிறோம். அப்போ ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருத்தல அப்படின்னா நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கிறது கிடையாது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம், மத்தேயு 6 அதிகாரம் 5 வசனம். அன்றியோ நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரனை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க, அன்றைக்கு நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். இன்னைக்கு நம்ம செய்கிற காரியமே அதுதான். இப்போ சாதாரணமா ஒரு ஊழியர் ஒரு மனுஷனை கூப்பிட்டு ஒரு வசனத்தை சொல்லுன்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியாது. அதே ஜெபத்துன்னு வந்துட்டா எப்போ இல்லாத வசனம் அப்பதான் நமக்கு ஜெபத்துல வரும். ஆண்டவர் இதுதான் சொல்றாரு, வீணரை போல ஜெபிக்க கூடாது, மாயக்காரரை போல இருக்க வேண்டாம் அப்படின்றாரு. அப்போ நம்ம நிறைய பேர் செய்கிற காரியம், தனி அறையில வீட்டுல ஜெபிக்கும் போது கரத்தை வைத்து ஜெபிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சபையிலையோ ஜெபிக்க சொல்லும் போதுதான் கையை தூக்கி ஜெபம் பண்றது, அநேக வசனங்களை கொண்டு ஜெபம் பண்றது, ஊழியக்காரர் ஒரு குறிப்பை சொல்லுவார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதிரி காரியங்கள் நம்ம செய்கிறதுனால தான் நம்மளுடைய ஜெபம் ஆண்டவரை நோக்கி போறது கிடையாது. அப்ப நம்ம செய்யறோம் அநேக காரியங்கள், நம்ம இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுட்டு என்ன சொல்றோம், என் ஜெபத்துக்கு பதிலே வரல. நாம இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுட்டு என்ன சொல்றோம், ஆண்டவர் மேல தப்பு சொல்றோம், ஆண்டவர் என் ஜெபத்துக்கு ஒரு பதிலே தரல அப்படின்ட்டு. அடுத்த போற ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப புரியுதுங்களா? ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். சொன்னது போலதான், ஒரு ஜெப ஆலயத்துக்கு வந்தானா நம்மளுடைய ஜெபம் அதிகமா இருக்கும். அதே போல மற்ற மனுஷர்கள் நம்மளை பார்க்கும் போதுதான் இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதிரி காரியங்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பலன் அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் திரும்பவும் ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு தான் போறேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறார், நீங்களும் நான் செய்தது போலவே அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வீங்க அப்படின்ட்டு. ஏன் நம்மளால செய்ய முடியலன்னா, ஆண்டவர் செய்த காரியங்களை பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி ஜெபம் பண்றாரு. ஆனா நம்ம எப்படி ஜெபம் பண்றோம், மனுஷர் பார்க்கிறபடிக்கு ஜெபிக்கிறோம். அதே போல அநேகர் நம்மள பேசுறோம், இவரோட ஜெபம் நல்லா இருக்கு, இவர் அந்த மாதிரி ஜெபிக்கிறாரு, இந்த மாதிரி ஜெபிக்கிறாருன்னு பேசணுன்றதுக்காக ஜெபிக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கும் நம்மளுடைய ஜெபத்திற்கு இன்னும் சரியா பதில் வரல. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அதே மத்தேயு 6 வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். ஆமென். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இந்த வார்த்தையை தான் இப்ப நான் சொல்றேன், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். இன்னைக்கும் நிறைய பேர் செய்யற காரியம் அதுதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்மளோட சபையில நான் பார்த்தது கிடையாது, ஆனா மற்ற சபையில பார்த்துருக்கேன். ஊழியர் மேல இருந்து பிரசங்கம் பண்ணினே இருப்பாரு அல்லது ஆராதனை செஞ்சுட்டே இருப்பாரு. ஒரு சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அப்பதான் கண்ணை திறப்பாங்க. ஏன் கண்ணை திறப்பாங்க அப்படின்னா, அப்பதான் சிறப்பு விருந்தினர் வருவாங்க. ஏன்? அவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்.
அவங்களுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லணும். இந்த மாதிரி காரியம் தான் ஆண்டவர் அங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். ஊழியக்கார் ஆராதனை நம்மளை நடத்தின்னு இருக்கிறார். ஆனா நம்ம செய்கிற காரியம் என்ன? தேவனை நோக்கி பாராதபடிக்கு மனுஷருக்கு கனத்தை கொடுக்கிறோம். ஆனா ஜெபத்துல மட்டும் நம்மளோட வார்த்தையை சொல்லுவோம், எல்லா துதி கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம பாதி கனத்தை மனுஷனுக்கே கொடுத்துடுறோம். மீதி கணக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு, ஆண்டவரே எல்லா கனமும் உமக்கு தான், எல்லா துதியும் உமக்கு தான், எல்லா மகிமையும் உமக்கு தான், ஆண்டவர் எங்கிருந்து பதில கொடுப்பாரு? அவர் தெளிவா சொல்றாரு, அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி இருக்கணும். அப்பதான் நம்முடைய ஜெபத்திற்கான பலன் ஆண்டவர் மரத்திலிருந்து கொடுப்பாரு. அதே போல அடுத்த காரியம், நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பிரதிபலிப்பு நிச்சயமா இருக்கும். ஒருவேளை நாம் யோசிக்கலாம், என்ன நான் அப்போதுல இருந்து ஜெபிக்கிறேன், அநேக ஜெப காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆனா இன்னும் என் ஜெபத்துக்கு ஒரு பதில் இல்லையே. மனுஷர்கள்லாம் ஒருவேளை நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்துட்டு மனுஷர் உங்களுக்கு கேலி செய்யலாம், யாரா இவன் ஜெபிச்சுன்னு இருக்கிறான், தினமும் ஜெபிக்கிறான், ஆனா இவனோட வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே, இவனோட வாழ்க்கையில ஒரு அதிசயமான காரியமே நடக்கலையே அப்படின்னு மனுஷர் நம்ம சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு வசனம், தானியேல் 6 அதிகாரம் 10 வசனம் வாசிக்கும். தானியேல் 6 அதிகாரம் 10 வசனம். இதோ நான் என்னவென்றால், அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறைந்து எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் ஜெபித்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். தானியேல் பாத்தீங்க அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு வாலிபன். அவரு பாபிலோன் அப்படின்னு ஒரு தேசத்திற்கு அடிமையை கொண்டு வரப்படுகிறார். அப்போ தானியேலோட வாழ்க்கையிலும் என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி காரியங்கள் தான் நடக்குது. அப்போ தானியேலோட உயர்வுகளை பார்த்துட்டு ஒரு சிலர் பொறாமைப்பட்டு என்ன பண்றாங்க, தானியேலை எப்படின்னா நம்ம ராஜாவிடத்துல மாற்றணும் அப்படின்னு யோசனை பண்றாங்க. ஆனா தானியேல் மேல குறை சொல்லுகிறபடிக்கு எந்த காரியமும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்பதான் ஒரு யோசனை பண்றாங்க, தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிற மனுஷனாச்சு, அந்த காரியத்தை கொண்டு நம்ம தானியேலை விளைவிக்கணும் அப்படின்ட்டு. அப்பதான் தந்திரமா என்ன பண்றாங்க, அப்போ ராஜாவா இருந்த தரிய ராஜா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தானியேல் மேல சில காரியங்கள் சொல்றாங்க. எப்படின்னா, தானியேல் உங்ககிட்ட மாத்திரம் தான் விண்ணப்பத்தை செலுத்தணும், ஜெபிக்கணும், ஆனா அவன் வேற ஒரு தேவனிடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்ட்டு. இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிய வந்து ராஜாவும் இந்த வசனம் பாருங்க, பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க, அங்கே தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அந்த பத்திரத்துக்கு ராஜாவும் கையெழுத்திட்டாரு. என்னன்னா, என்கிட்ட மட்டும்தான் ஜெபத்தையும் சரி விண்ணப்பத்தையும் சரி செலுத்தணும்ட்டு. ஆனா தானியேல் என்ன பண்றாரு, ஒரு வைராக்கியமா தேவனிடத்துல 3 வேளையும் ஜெபிக்கிறாரு. அப்போ ஒருவேளை யோசிக்கலாம், தானியேல் இருந்த நாட்களிலும் அப்போ பாருங்களேன் கடுமையான ஒரு தண்டனை என்னன்னா, சிங்க கெபியில போடணும் அப்படின்ட்டு. அப்போ தானியேல் பயப்படல, 3 வேளையும் ஜெபிக்கிறாரு. ஒரு நாள் என்ன ஆகுது, தானியேலை சிங்க கெபியிலும் போடுறாங்க. என்ன நடக்குது, ராஜா யோசிக்கிறாரு, ராஜாக்கு தூக்கம் இல்லை, என்னதான் ஆயிக்கும் தானியேலோட தேவன் தானியேலை விடுவிப்பார் என்று சொல்லி. அப்ப அந்த இரவு முழுதும் ராஜா முடிச்சு நின்றுட்டு மறாத நாள் காலையில போய் பார்த்தா தானியேலுக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்? தானியேல் 3 வேளையும் செய்து வந்த ஜெபம் ஒரு நாள் தானியேலுக்கு பிரதிபலிப்பாய் மாறினது. அதே போலதான் இன்னும் 3 வாலிபர்கள். யார் அப்படின்னா, தானியேலுடைய நாட்களிலே இருந்தவர்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அவர்களும் அப்படித்தான் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தவர்கள், தேவனுக்கு ஜெபிக்கிற ஒரு 3 மனுஷர்கள். அவர்களுக்கும் என்ன நடக்குது, அவருடைய ஜெபத்தை பார்த்துட்டு அவர்களுக்கும் ஒரு சோதனை வருது. என்னன்னா, எரிகிற அக்கினி சூளையில போடும்படிக்கு அவர்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள். அப்போ பாத்தீங்கன்னா 1 மடங்கு அல்ல 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளை. அவர்களும் ஒரு ஜெபிக்கிற மனுஷங்க தானே. ஒருவேளை நேபுகாத்நேச்சார் அப்படின்ற ஒரு ராஜா தான் அவர்களை அக்கினி சூளையில போட கட்டளை எடுக்கிறாரு. அப்போ அந்த அக்கினி சூளைக்குள்ள கொண்டு செல்லப்பட்ட பிறகும் அவர்கள் சாகவில்லை, அவருடைய துணி கூட கருகி போல. என்ன ஒரு பிரதிபலிப்புனா, 4ஆவதாக ஒருவர் அவர்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருந்தார். அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுடைய ஜெபத்தை பார்த்து நம்ம கேலி செய்யறோம். என்ன நீயும் ஜெபித்து கொண்டுதான் இருக்க, ஆனா உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே, ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யலையே, ஒரு அற்புதத்தை செய்யலையே, ஆனா நீ ஜெபம் தான் பண்ற, ஒரு நாள் அதுக்கான ஒரு காரியத்தை நாங்க பார்க்கலையே அப்படின்ட்டு. ஆனா நான் சொல்லுவேன், நிச்சயமா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதற்கான பிரதிபலிப்பை கர்த்தர் நம்முடைய கண்கள் காண செய்வார். அந்த பிரதிபலிப்புக்கு அப்புறம் யாரும் நம்ம குறை பேச முடியாது. ஏன் தெரியுமா, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டிருப்போம். அதற்கு பின்பாக யாரும் நம்மள
ஏறி செய்ய முடியாது, குறையும் பேச முடியாது. அதே போல ஜெபத்துல விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் நமக்கு தேவை. எப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபத்துல சந்தேகம். நான் ஒரு 2 கேள்வி அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு பதில் மட்டும் சொல்லுங்க. இஸ்ரவேலர்கள் யாரு? தேவ ஜனங்கள். ஓகேவா? நம்ம யாரு? தேவ ஜனங்கள். இந்த தேவ ஜனத்துக்கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ் என்னன்னா சந்தேகம். ஓகேவா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளோ அற்புதத்தை செஞ்சோம், அவ்வளோ தடைகளை தாண்டியும் வழி நடத்தி வந்தா கூட அவங்க மோசே கிட்ட கேட்டாங்க, ஏன் நாங்க எகிப்திலே நிம்மதியா இருந்திருப்போமே. எகிப்துக்கு பேர் என்னவோ அடிமைத்தனத்தின் வீடு, ஆனா கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற கானானை நோக்கி அவர்களை வழி நடத்துறாரு. ஆனா எகிப்து ஜனங்கள் கேட்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே பார்த்து கேட்கிறாங்க, நாங்க எகிப்திலே நிம்மதியா இருந்திருப்போமே, நாங்க எகிப்துல ஏதோ ஒரு சாப்பிட்டுக்கணும், ஒரு வேலை செஞ்சீங்கன்னா நிம்மதியா இருந்திருப்போமே, இங்க வந்து சாப்பிடவும் இல்லாம தண்ணியும் இல்லாம எங்களை ஏன் இப்படி சித்திரவதை செய்யற அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் செஞ்சதெல்லாம் மறந்துட்டாங்க. யார் பார்வோன்? கடின இருதயம் உள்ள ஒரு மனுஷன். பார்வோனிடத்துல இருந்து வெளியே வருவது அவ்வளவு சுலபமா? நிச்சயமா கிடையாது. ஆனாலும் பார்வோனிடத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தா அவங்க கேட்கிற காரியம் சந்தேகம். இவ்வளோ அவிசுவாசம் தான், இவ்வளோ ஆண்டவர் செஞ்சோம் கூட திரும்ப அவங்க சந்தேகப்படுறாங்க. ஆண்டவர் நம்மளை கானானுக்கு கொண்டு போவாரா? நம்ம அந்த தேசத்தை சுதந்திரிப்போமா? இல்லை இங்கே நம்ம மரித்து போயிட மாட்டேன். அதே போல ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல சீஷர்களுக்கு கூட இருக்கும்போது 100க்கு அதிபதி ஒரு மனுஷன் வருவான். வந்து சொல்லுவான், இந்த மாதிரி என் வீட்டில் இருக்கிறவன் வீட்டில் வேலைக்காரனுக்கு ஒரு நோய், அவனை நீங்க சரிப்படுத்தணும் அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, சரி நீ போ, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன். ஆனா அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆண்டவரே, நீ வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் நல்ல, ஆனா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், அவன் சுத்தமாகும் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படி ஒரு விசுவாசத்தை கண்டதில்லை அப்படின்ட்டு. அப்போ அதனாலதான் தேவ ஜனம் அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு காரியம் தான், சந்தேகம். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு அற்புதத்தை செஞ்சிருக்கிறாரு. ஏன் ஆண்டவர் குறிப்பா செஞ்ச சாட்சி தான் இல்ல, இன்னைக்கு நம்ம ஜீவனோட நிற்கிறோம் ஆண்டவர் செய்த ஒரு காரியம் தான். ஆண்டவர் இல்லைன்னா இன்றைக்கு நான் பேசிக்கொண்டு இருக்க முடியாது, நீங்களும் இங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு காரியங்களை நம்ம மறந்துட்டு ஒரு ஆண்டவருக்கு ஒரு ஜெப குறிப்பை நம்ம சொன்னோம்னா ஆண்டவர் செய்வாரா இல்லை ஆண்டவர் விட்டுருவாரா? இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இங்க இருக்கிற யாரோ ஒரு ஃபீல்டில் இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு சரி ஒரு டைலர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அவர்கிட்ட போய் நம்ம ஒரு துணியை கொடுக்குறோம். அந்த டைலரை பத்தி நமக்கு தெரியும், அவர் நல்லா தைக்குவாரு, நல்லா சிறப்பாக செய்வார் அப்படின்ட்டு. அவர்கிட்ட கொடுத்துட்ட பிறகு ஃபோன் பண்ணிட்டு, ஐயா கரெக்டாக செஞ்சுருவீங்களா அப்படின்னு கேட்டால் அவருக்கு எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? அதே போலதான் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருடைய மகத்துவம் நம்மளுக்கு தெரியும், ஆண்டவர் இஸ்ரவேலர்களை வழிநடத்தின விதம் தெரியும், ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்களும் பயங்கரமான காரியங்களும் நமக்கு தெரியும். ஆனாலும் ஜெபிச்சிட்ட பிறகு மனுஷர்களிடத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் செஞ்சா நல்லா இருக்கும், செய்வாரா அப்படின்ற ஒரு சந்தேகம். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு அநேக ஜெப காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில கட்டளை எடுக்கிறதுல ஜெபிக்கிற நம்ம மாறுகிற வரைக்கும் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதிலை அனுப்புகிறவர் மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில தர மாட்டார். முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஜெப காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட வச்சுட்டோம்னா அதுக்கு நம்ம விசுவாசத்தோடு காத்து நிற்கணும். ஆண்டவர் இத்தனை மகத்துவங்களை செஞ்சாரு, என் வாழ்க்கையில இத்தனை அதிசயமான காரியங்களை செஞ்சாரு, நிச்சயமா நான் ஜெபித்த காரியத்துக்கு அவர் பதிலை தருவார் அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் என்ன செய்வாரு, ஓ என் பிள்ளை என் மேல இவ்வளவு விசுவாசமா இருக்கிறான், அவன் ஜெபிச்ச காரியத்துக்கு நான் நிச்சயமா பதில கட்டளையிடுவோம் அப்படின்ட்டு நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதிலை தருவார். அடுத்த காரியம் அதே போலதான், ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. ஓகேவா? அந்த ஜெபத்திற்கு என்னதான் வல்லமை அப்படின்னா, முதல்ல நம்ம விசுவாசம் நம்ம ஜெபத்தை கேட்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி, அதற்கு பிற்பாடுதான் நம்முடைய ஜெபத்தை இன்னும் அதிகரிக்கணும். ஏன்னா என் ஜெபத்தை கேட்கிறவர் அதை நிச்சயமா செய்து முடிக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்போ அப்படியே கொஞ்சம் எலியா பக்கமா போனா, எலியா தீர்க்கதரிசியை பத்தி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது காரியம் வந்து எலியாவோட காரியம் இல்லை, அதனால நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்துல நிற்கிறாரு. ஒரு பக்கம் பாகாலுடைய 450 தீர்க்கதரிசிகள், ஒரு பக்கம் தனி ஒரு மனுஷனா எலியா நிற்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல, நம்முடைய ஜெப வாழ்க்கையில நமக்கு விரோதமா ஒரு 4 பேர் வந்தாலே நம்ம என்ன பண்றோம், பயந்துடுறோம். எப்படி இவர்கள் முன்பாக நான் நிற்க போகிறேன், என் தேவன் இவர்கள் முன்பாக
விளங்குவாரா? எப்படி நான் என் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்ட போறேன். ஆனா எலியாவை பாருங்களேன், ஒரு பக்கம் 450 பாகாலை தீர்க்கதரிசிகள், ஆனா எலியாவோ தனியா நிற்கிறாரு. ஒருவேளை அங்க இருந்த எல்லாரும் யோசிச்சிருக்கலாம், யார் இவன், இத்தனை பேர் இருந்தோம் இவன் தனியா இருக்கிறானே, இவனை ஆண்டவர் இவனை வச்சு விளங்குவாரா? அதான் எலியா செய்கிற காரியம், பலிபீடத்துல பலிகளை செலுத்திட்டு தண்ணியை ஊத்திடுறாரு. அவங்கெல்லாம் யோசிச்சுக்குவாங்க, நம்ம காலையில இருந்து பாகாலை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், ஆனா பாகாலே உத்தரவு கொடுக்கல. ஆனா இந்த மனுஷன் பலிபீடத்து மேல தண்ணியை ஊத்திட்டு ஆண்டவர் செய்வாரு, கர்த்தர் அக்கினியை கொண்டு பதிலை அனுப்புவார் அப்படின்னு காத்திருக்கிறானே, ஒருவேளை நடக்குமா நடக்காது என்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். ஏன் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு கூட நேரம் செல்ல செல்ல ஒருவேளை அவங்க யோசிச்சிருப்பாங்க, நமக்கு பாகால் பதில் தர போறதில்லை அப்படின்னு சொல்லி. ஆனாலும் பாருங்க, எலியா செய்கிற காரியம், அவர் விசுவசிக்கிறார், என் தேவன் யார் என்று எலியாவுக்கு தெரியும். அவர் நிச்சயமாய் அக்கினியை கொண்டு எனக்கு பதிலை அனுப்புவார் என்று எலியாவுக்கு தெரிஞ்சதுனாலதான் அத்தனை பேருக்கு முன்பாகவும் தனி ஒரு மனுஷனா பாகாலுக்கு விரோதமாக தேவனே கர்த்தர் என்று சொல்லி, தெய்வமே என்று சொல்லி அவர் நிற்கிறாரு. ஆனா ஆண்டவர் செஞ்ச காரியம், எலியாவுக்கு பதில் அக்கினியை கொண்டு கட்டளை இட்டுட்டாரு. நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஜெபிக்க சொன்னா தேவ ஜனங்களுக்குள்ளாகவே நம்ம வைக்கப்படுறோம். ஜெபிக்க சொன்னாலும் சரி, மற்ற காரியங்கள் ஆண்டவர் குறித்ததான காரியங்கள் பேச சொன்னாலும் சரி, அல்லது ஒரு பாட்டை பாட சொன்னாலும் சரி, வெளி மனுஷர்களுக்கு முன்பாக அல்ல, புற ஜாதிகளுக்கு முன்பாக அல்ல, தேவ ஜனத்திற்கு முன்பாகவே நம் தேவனை குறித்து பேசுவதற்கும் அல்லது தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் தேவனை உயர்த்துவதற்கும் வெட்கப்படுகிறோம். ஆனா எலியா செய்கிற காரியம் அங்கதான், அத்தனை பேருக்கு முன்பாகவும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவர் வைராக்கியமா நிற்கிறாரு. அந்த வைராக்கியத்திற்காக தேவன் என்ன செய்யறாரு, அக்கினியை கொண்டு எலியாவுக்கு பதிலே கட்டளை இடுகிறார். இப்போ அதே வசனத்துக்கு வரும், மத்தேயு 6:6. படிக்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறைக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஒருவேளை இந்நாள் வரைக்கும் நம்முடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஜெபிக்கிறோம் ஆனா இன்னும் பதில் வரல. நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் சேருதா, இல்ல பாதியிலே நின்றுதா அப்படின்னு நம்ம ஒரு யோசனையிலே இருந்திருக்கலாம். ஆனாலும் நான் சொல்றேன், நிச்சயமா அவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமா அவர் பதிலே கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். எப்படின்னா, நம்முடைய தனி அறையில தான் நம்ம ஆண்டவருக்கும் நமக்குமான உறவு இன்னும் அதிகமாகணும். அதை விட்டுட்டு மனுஷர் காணும்படிக்கு மனுஷர் நம்மை குறித்து பேசுகிற அளவுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய ஜெபத்திற்கான பலன் வராது, ஆண்டவரும் கொடுக்க மாட்டார். அப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். இப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும், அந்த ஜெபத்திற்கான பதில் வருகிறதாகவும் இருக்கும். அதே போலதான் ஜெபிக்கிற நாம் ஜனங்களுக்கு முன்மாதிரியா இருக்கும். புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிற காரியம் அப்படின்னா, ஆண்டவருக்கு எது இருக்கும் அப்படின்னா, ஒரு கிறிஸ்துவனை பார்த்துட்டு மற்ற ஜனங்கள் சொல்லணும் இவனை போல இருக்கணும், இருந்தா இவனை போல இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய பூமியில நம்முடைய தேவ ஜனங்கள் செய்கிற காரியம்லாம் புறஜாதி சொல்லுகிற அளவுக்கு இருந்தா அவனை போல இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அநேக அக்கிரமமான காரியங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவனை வெட்கப்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய ஜனங்கள் காரியங்கள் செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு காரியங்கள் நம்ம செய்யாதபடிக்கு தேவனுக்கு உண்மையாய், தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையை செய்து கொடுக்க அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் நம்முடைய தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பதிலை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அதே போல ஜெபிக்கிற நமக்கு ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். ஒரு சங்கீதத்துல பாத்தீங்கன்னா இருக்க வேண்டாம், 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தாவீது சொல்லுவாரு, என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வீர் அப்படின்ட்டு. ஆனா நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? முன்னாடியே சொன்னது போலதான், ஜெபம் பண்ண பிறகும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, என் ஜெபத்துக்கு எப்போ பதில் வரும் அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே நம்முடைய வாழ்க்கை போகுது. அதனாலதான் நம்முடைய ஜெபம் நிராகரிக்கப்படுகிறது. ஆனா நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? நான் ஜெபிச்சுட்டேன், ஆண்டவர் அதை கேட்குவாரு. ஏன்னா நான் தேவனை நோக்கி ஜெபிச்சிருக்கேன். சாதாரண ஒரு மனுஷனிடத்துல நான் ஒரு காரியத்தை சொன்னாலே எனக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், எப்படி இருந்தாலும் இவன் அதை செஞ்சிருவான்.
நம்பக்கூடாத ஒரு மனுஷனுக்கே மனுஷன் மேலே நம்ம அவ்வளவு விசுவாசத்தில் இருக்கும்போது நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன், நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கட்டளையிடுகிறவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், தேவர்களில் பயப்படத்தக்கவர். அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணிட்டு நமக்கு ஒரு அவிசுவாசம், தேவனை ஜெபத்திற்கு பதில தர மாட்டாரு அப்படின்றதுனாலே இன்னைக்கு நிறைய பேரோட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா தேவனுக்கும் அவர்களுக்கும் தூரமா இருக்குது. முன்னாடியே சொன்னது போல ஜெபம் அப்படின்னா தேவனுக்கும் நமக்குமான உறவை வெளிப்படுத்துவதுதான் ஒரு ஜெபம். எப்படின்னா ஜெபம் நிறைய பேர் நிறைய காரியத்தை சொன்னாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஜெபம் தேவனோடு பேசுவது. ஆண்டவர் செய்யறாரு, கெத்செமனே தோட்டத்திலும் ஆண்டவர் அதை தான் செய்யறாரு, தேவனோடு பேசுறாரு, தன்னுடைய கவலைகளை குறித்து தேவனோடு பேசுறாரு. இந்த மாதிரி இந்த பாத்திரை நட்டு நீங்க ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி. அப்போ ஒரு மனுஷனோடு நம்ம பேசும்பொழுதுதான் அந்த மனுஷனுக்கும் நமக்குமான உறவு வலுப்படுகிறது. அப்போ இப்போ நானும் சஞ்சய் அப்படி 2 பேர் இருக்கிறோம்னா சபைக்கு வந்து பேசுறது கிடையாது, கண்ணால பார்த்துட்டு அப்படியே கலந்துருக்கு. அப்படி இருந்தா எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உடன்பாடு இருக்குமா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா நாங்க இன்னும் பேசிக்கவே கிடையாது, வரோம் பார்க்கிறோம் அப்படியே போயிடும். அதுதான் என்னுடைய காரியங்கள் அவருக்கு தெரியாது, அவருடைய காரியங்கள் எனக்கு தெரியாது. அப்போ உங்களுடைய காரியங்களை குறித்து நீங்க தேவனிடத்துல பேசணும். எதை குறித்துனா உங்க பிள்ளைகள் குறித்து பேசலாம். ஆண்டவரே என் பிள்ளையுடைய காரியத்தை மாற்றுங்க, என் பிள்ளையுடைய படிப்பு தேவையை நீங்க சந்திக்கப்பா, எனக்கு வேற வழி கிடையாது நீங்க தான் அப்படின்னு பிள்ளைகளை குறித்து பேசலாம், உங்க கணவரை குறித்து பேசலாம், உங்க மனைவிகளை குறித்து பேசலாம், அல்லது உங்கள் தொழிலை குறித்து பேசலாம், உங்க வீட்டின் நிலைமைகளை குறித்து பேசலாம், அல்லது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரிடத்துல பேசலாம். ஏன்னா ஆண்டவரிடத்துல ஏன் பேச சொல்றோம் அப்படின்னா ஆண்டவர் சிலை கிடையாது, கல் கிடையாது. நாம் பேசுகிற பொழுது அவர் பதிலே நம்மோடு பதிலாக பேசுகிற தெய்வம். அவர் பேசுகிறதை கேட்டு அப்படியே இருக்கிறது கிடையாது. நிச்சயமா ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனுஷனோடு கூடவோ அல்லது வேதத்தின் மூலயமாவோ அல்லது ஒரு ஊழியக்காரர் மூலயமாவோ இல்லை இன்னும் ஆண்டவரோடு கூட இன்னும் உறவுல நம்ம நெருங்கிட்டா நேரடியாக நம்மோடு கூட பேசுகிற தேவன். மோசையோடு கூட எப்படி பேசினாரு? முகமுகமா பேசினாரு. ஏன் நம்ம கூட பேச மாட்டாரா? ஏன் மோசை அர்ப்பணிப்பு நம்ம கிட்ட இல்லை. அந்த மோசையோட அர்ப்பணிப்பு நம்ம கிட்ட இருந்தா ஆண்டவர் நிச்சயமா நம்மளோடும் முகமுகமா பேசுவார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றதுல ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுல நம்ம ஈடுபடுத்தி இருக்குல்ல. ஆண்டவரே நீங்க இங்கே நின்றுங்க, இவ்வளவு தூரமே போதும், என் வாழ்க்கைக்குள்ள வராதீங்க. ஏன்னா சுய காரியங்கள் அநேகம் இருக்குது. ஆண்டவரே வச்சுக்கிட்டு உலக காரியங்களே நம்மளால செய்ய முடியாது. இப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும். நாம பேசுறோம் ரைட்டு, ஆனா ஆண்டவர் பேசினாதானே ஒரு காரியம் நடக்கும். அப்படின்னா நான் என்ன பண்றோம்? அர்ப்பணிப்பின் ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். அர்ப்பணிப்பு இல்லாம ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதங்களை செய்வாரு, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாரு, ஜெபத்திற்கு பதிலை கட்டளையிடுவார் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது. ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உறவை நம்ம இன்னும் மேம்படுத்தோம் அப்படின்னா அநேக அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஏன் அப்படின்னா உலகத்தோடு இருந்துட்டு உன்னதமான தேவனோடு கூட இருக்கிறது நடக்காத ஒரு காரியம். அதே போல எப்படின்னா ஒரு வார்த்தை சொல்றோம், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். அதே போல நான் ஒரு வார்த்தை சொல்றேன், ஜபம் இல்லாமல் தேவனோடு கூட உள்ள உறவை மேம்படுத்துவது கூடாத காரியம். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜபம் எந்த அளவுக்கு தேவைன்னா ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. ஜபம் 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 இருந்தபடினால தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கும்படிக்கு அவர் அந்த ஜபத்தினால அவர் பலனை பெற்றுக் கொண்டார். அதே போல அந்த நாள் வரைக்கும் இல்லாத ஒன்றை யாரும் செய்யல. எல்லாரும் செஞ்சதை பார்த்ததெல்லாம் ஏதோ ஒரு அளவுக்கு காரியங்கள் தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறாரு, கண்ணில்லாதவர்களுக்கு கண்களை கொடுக்கிறாரு, முடவர்களை நடக்க பண்ணுகிறாரு, செவிலியர்களை கேட்க பண்ணுகிறாரு. ஏன் அப்படின்னா அந்த ஜனங்கள்லாம் பார்த்ததே கிடையாது. ஆண்டவருக்கு முன்பாக இப்படி ஒரு காரியங்களை மனுஷர்கள் செய்தது கிடையாது. ஏன் ஆண்டவர் மட்டும் இந்த காரியங்களை செஞ்சார் அப்படின்னா தேவனோடு கூட அவர் பேசுகிறவராக இருந்தார். எந்த விதத்திலையும் சரி. அவர் பாருங்க, அந்த 5 அப்போ 2 மீன்கள் கொண்டு கூட அவர் 5000 பேருக்கு கொடுக்கும் பொழுது தேவனோடு கூட பேசுகிறார். பேசும் பொழுதுதான் என்ன நடக்குது? ஒரு அற்புதம் நடக்குது. மீத கூடைகளை எடுக்கும்படிக்கு தேவன் அவருக்கு காரியத்தை நடக்க பண்ணுகிறார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜபம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அந்த 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்து நமக்கு காட்டியிருக்கிறார். அப்போ உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அப்போ ஜபத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அப்போ அவரிடத்துல ஜபிக்கிற நாம் ஜபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை நம்ம ஜபத்துக்கு கொடுத்து நம்முடைய காரியங்கள் ஆண்டவரிடத்துல பேசும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாய் மாறும், அர்த்தம் உள்ளதாய் மாறும். நான் திரும்ப சொல்லுவேன், ஆண்டவரிடத்துல பேசுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்போ ஆண்டவரோட நம்ம பேசும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கைக்கான அர்த்தம் நமக்கு
தெரியும். ஆண்டவரோடு கூட பேசி உறவாடும் பொழுதுதான் ஆண்டவர் நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும், அடுத்த காரியம் வாழ்க்கையில என்ன, நீ உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, உன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கான எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு மனுஷனால நமக்கு சொல்ல முடியாது. ஒருவேளை அநேக ஜனங்கள் செய்கிற காரியம் ஊழியக்காரர்கிட்ட போனா தேவனிடத்துல போன மாதிரி, ஊழியக்காரர்கிட்ட நான் ஜப காரியத்தை சொல்லிட்டா தேவன்கிட்ட அவங்க பார்த்துக்குவாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் நமக்காக ஜெபித்தாலுமே, ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபித்தாலுமே ஆண்டவர் பதில தரமாட்டாரு. தருவார் ரைட் தான், ஆனா நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிச்சா மட்டும்தான் ஆண்டவர் பதிலை கட்டையிடுவார். எப்படின்னா நமக்கு பசிச்சா நம்ம தான் சாப்பிட முடியும். ஊழியக்காரர் சாப்பிட்டா நம்முடைய வயிறு பத்திரமா நிச்சயமா கிடையாது. அப்போ ஒரு சில காரியங்கள் தான் ஊழியர்கள் நம்மை குறித்து தேவனிடத்துல முறையிட முடியும். மற்ற காரியங்களை எல்லாத்தையும் நம்மளே தேவனோடு பேசணும். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தான் ஆசாரியர்கள் இருந்தாங்க. தேவன் ஆசாரியரோடு கூட பேசினாரு. ஜனங்கள்லாம் வெளியே வந்து நிற்கணும். ஆனா ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லையே. ஆண்டவரே நம்மோடு கூட பேசுறாரு. இப்போ ஆண்டவரே நம்ம கூட பேச விருப்பப்பட்டு தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் வந்தாரு. அப்போ நம்ம திரும்பவும் அவருடைய காரியத்திலே போயிட்டு எனக்காக கொஞ்சம் செஞ்சுக்கோங்க, எனக்காக கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே நடக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம போய் ஆண்டவர்கிட்ட முறையிடும். நம்முடைய காரியங்கள் ஏன்னா நமக்கு தான் தெரியும். உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற காரியங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். ஊழியக்காரனுக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், ஆனா எல்லாத்தையும் வெளிப்படுத்த மாட்டார். என்னன்னா உங்களுக்கும் தேவனுக்கும் தான் அந்த உறவு இருக்கும். அப்போ நீங்க எல்லா காரியத்தையும் தேவனோடு கூட பேசணும். அவரோடு கூட பேசணும்னா முன்னாடி சொன்னது போல சில அர்ப்பணிப்புகள் தேவை. அந்த அர்ப்பணிப்புக்காக என்ன பண்ணணும், முதல்ல நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கேளுங்க, ஆண்டவர் இயேசுப்பா நான் எப்படி உங்கள்கிட்ட நான் சேர முடியும், எப்படி உங்களுக்கும் எனக்குமான உறவை நான் இன்னும் வளர்த்துக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி அவரோடு கூட பேச ஆரம்பிக்கணும். வேதம் வாசிப்பு எல்லாமே கரெக்டு தான், ஆனா அவரோடு கூட அதிகமாக நம்ம நேரத்தை செலவிடும் பொழுது தான் அவரும் நம்மோடு கூட அதிகமாக நேரத்தை செலவிடுவார். அதே போலதான் சங்கீதம் 145:18 வசனம் நானே சொல்றோம், எடுக்கவனா ஒரு காரியத்தை சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அப்போ ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு சமீபமா இருக்கிறேன். அப்போ சமீபமா இருக்கிறது அப்படின்னா என்னன்னா, என் பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார், என் பக்கத்துல இருக்கிறார். அப்போ என் சமீபமா இருக்கிறார் அப்படின்னா நானு அவரோடு கூட பேசணும். அவர் என் பக்கத்துல வந்து நின்றுட்டு நான் அவரோடு கூட பேசாம இருந்தா யாருக்கு அது மரியாதை? ஆண்டவருக்கு மரியாதை கிடையாது. அப்ப என் பக்கத்துல இருக்கிறாரு, உன்னதமான ஒரு தேவன் என் பக்கத்துல இருக்கிறாரு, நான் எப்படி அவர் கூட நான் பேசணும் அப்படின்றது ஒரு காரியத்தை தான் நான் பார்க்கணும். ஆண்டவர் இன்னும் அநேக காரியம் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. நான் எப்பவுமே நான் ஊழியத்தில் அர்ப்பணிச்ச பிறகு ஒரு காரியத்துல நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னா, வெளிப்படத்துல உட்காரக்கூடாது அப்படின்ற ஒரு காரியத்துல நான் உறுதியா இருக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் சில காரியங்களை யோசிச்சு பார்த்தேன். பிரகாரத்துல நிற்க தகுதி இல்லை யாருக்கு, நமக்கு. பிரகாரத்துக்கு வெளியே நிற்க தகுதி இல்லை. ஆண்டவரான எங்க கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறாரு, மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்னை கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கிறார். அதற்கு நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். அதற்காக தான் என் வாழ்க்கையில நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். இல்லவே எந்த கட்டத்திலையும் நான் பலிபீடத்துல உட்கார மாட்டேன் சப்பா. எந்த கட்டத்திலையும் நான் பலிபீடத்துல மனுஷர்களை உயர்த்த மாட்டேன். ஏன்னா மனுஷனால என்ன மாற்ற முடியாது, மனுஷனால என்னுடைய காரியங்களை மாற்ற முடியாது, மனுஷனால என் ஜபத்துக்கு பதிலை கட்டளையிட முடியாது. ஆனா பிரகாரத்துல கூட நிற்க தகுதி இல்லாத என்ன அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய காரியங்கள் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, நான் பிதாவிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்ட அனைத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் பிதாவிடத்துல கேட்ட அநேக மறைப்பொருள்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் பேசுறேன்னா என்னாலே நம்ப முடியல, ஆனா ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தேவனுக்கு நாம் எப்படி இருக்கணும்னா உண்மையா இருக்கணும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் நமக்கு அநேக சூழ்நிலைகள் உண்டு. ஆண்டவரை மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு, ஆண்டவரை நிராகரிக்கிற சூழ்நிலைகளும் உண்டு. ஏன்னா பிசாசு கொண்டு வருவான். ஆனா நம்ம உறுதியா இருக்கணும், ஆண்டவரை நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன், ஆண்டவரை எப்பவுமே என் கூடவே வச்சுக்குவேன். அதனாலதான் தாவீதுடைய வாழ்க்கை ஏன் ஜெயமா இருந்துச்சு அப்படின்னா அவர் சொல்லுவாரு, ஆண்டவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நினைச்சிருக்கேன், அதனால நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில என்னதான் கஷ்டம் வந்தாலும் என்னதான் இழப்பு வந்தாலும் கர்த்தர் அதை என்ன பண்ணாரு, திரும்பவும் தாவீது பெற்றுக்கொள்ளும்படி செஞ்சாரு. ஏன்? ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு மனுஷன் தாவீது, ஆண்டவரோடு கூட உறவாடுகிற ஒரு மனுஷன் தாவீது, ஆண்டவருக்கு உண்மையா இருந்த ஒரு மனுஷன் தாவீது. அதனாலதான் தாவீதுடைய வாழ்க்கை ஜெயமா இருந்துச்சு. தாவீதுடைய வாழ்க்கையில வந்து அநேக கஷ்டங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரல. ஆனாலும் தாவீதை கர்த்தர் எப்படி உயர்த்தினாரு, ஜனங்கள் கண்டு
வியப்பும்படிக்கு உயர்த்தினார். எப்படி ஆடு மேய்த்த ஒரு மனுஷன் இஸ்ரவேலுக்கே ராஜாவா? ஜனங்களாம் என்ன யோசிச்சிருப்பாங்க? யாரு யாரு இவனா ராஜா, நமக்கு இவனா ராஜா? ஆனா கர்த்தர் செய்த காரியம் தாவீதை தான் ராஜாவா கொண்டு வந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உயர்வை தர மாட்டாரா? நம்முடைய வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக மாட்டாரா அப்படின்னா நிச்சயமா கொடுக்குவாரு. நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாரு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனோடு கூட ஜெபிக்கணும், தேவனோடு கூட பேசணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த நாட்களில நம் தேவனுக்காக அநேக காரியங்கள் செய்ய முடியும். இப்போ தேவனோடு கூட பேசாம எப்படி நம்ம ஊழியத்தை செய்ய முடியும்? எப்படி நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க முடியும்? ஏன்னா மனுஷனுடைய காரியம் வந்து மனுஷன் அநேகத்தை சொல்லுவான். ஏன்னா நீ இப்படி இரு, நீ அப்படி இரு, நீ தேவ இப்படி ஜெபம் அப்படி ஜெபம் என்னதான் மனுஷன் சொன்னாலும் நம்முடைய மனசுக்கு நிறைவா இருக்காது. ஆனா தேவன் நம்மோடு கூட பேசினார் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை பேசினா கூட அது நம்முடைய மனசுக்கு நிறைவா இருக்கும். ஏன்னா அவர் நிறைவானவர். நிறைவானது வரும் பொழுது ஒரே ஒளிவு போகும். அப்போ அந்த நிறைவானவரை நம்ம பக்கத்துல கொண்டு வரணும்னா நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும், அவரோடு கூட பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம அப்படி இருந்தா மட்டும்தான் அவர் நம்மோடு கூட இருப்பாரு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னா, நமக்கு அருகாமையில வரணும் அப்படின்னா நமக்கு பரிசுத்தம் தேவை. பரிசுத்தமும் தேவை, அர்ப்பணிப்பும் தேவை. இது ரெண்டுமே இல்லை, ஜெபமும் தேவை. இந்த காரியங்கள் அனைத்துமே இல்லாம ஆண்டவரே நீங்க பக்கத்துல வாங்க, நான் இப்ப அங்க போறேன், நீங்க என் கூட இருங்க, நான் இப்ப இங்க போறேன், இங்கேயே என் கூட இருங்க, இப்ப நான் பேசுறேன், வாயில இருந்து நீங்க பேசணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? பார்த்துன்னு தான் இருப்பார், எதுவும் செய்ய மாட்டார். ஆனா ஆண்டவருக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்முடைய தனி அறையில நம்முடைய கரங்களை உயர்த்தி, மனுஷருக்கு முன்பாக கரங்களை உயர்த்துவதை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய தனி அறையில கரங்களை உயர்த்தி அவருடைய காரியங்களை நம்முடைய காரியங்களை அப்படியே பேசும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்முடைய அருகாமல் வருவாரு. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல, ஏன் பரலோகத்திலிருந்து இறங்கி கூட நம்முடைய பக்கத்துல வருவாரு. ஏன்? நம்ம அவரை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஏன்? நம்ம அவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்முடைய பக்கத்துல வந்து நம்முடைய தேவைகளை கேட்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு என்ன கவலை, உங்களுடைய காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்வார். அதே போலதான் முன்னாடி சொன்னது போலதான் ஜெபத்தில் ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். ஜெபிப்பவர் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்க வீட்டில் எப்படின்னா எல்லாரும் பயப்படுவாங்க. எதை குறித்து எங்கன்னா போனா, வண்டியில எங்கன்னா போனா, மற்ற காரியங்கள் ட்ரெயின்ல எங்கன்னா போனா கதுவிட்டு நின்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன் போயிடுவாங்க? ஒருவேளை மரணம் நேர்ந்துருமோ அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ நான் ஒரு நாள் சொன்னேன், மரணம் என்கிட்ட வராது. ஏன்னா என் மேல இருக்கிற அழைப்பு இன்னும் முடியல. இன்னும் நான் ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள் அநேகம் இருக்குது. ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, ஒருவேளை அழைப்பு பெற்ற உங்களுக்கு தெரியுமோ எனக்கு தெரியுமோ தெரியாது, ஆனா மரணத்துக்கு தெரியும். தேவனோட அழைப்பு முடிகிற வரைக்கும் இவரை நம்ம நெருங்கக்கூடாது என்று சொல்லி மரணத்துக்கு தேவன் மேல இருக்கிற பயம் இன்னைக்கு நமக்கு தேவன் மேல இல்லை. அதனாலதான் நம்முடைய ஜெப வாழ்க்கை சரியில்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிற தேவனுக்கு பயந்து இருக்கணும். அப்போ அவருடைய பயந்து அவருடைய காரியங்களை நம்ம கைக்கொள்ளும் பொழுது, அவருடைய கட்டளைகள் அவருடைய பிரமாணங்களை நம்ம கைக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும், தேவனோடு கூட பேசுகிறதா இருக்கும். ஏன்? இன்னும் கொஞ்ச நாள் கழித்து மோசே போல நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் என் கூட முகமுகமா பேசினார் அப்படின்னு சொல்லி. அதே போல இன்னொரு காரியம், எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நான் அநேக இடத்துல தேவனோடு கூட பேசினா நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு மாறாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தேவன் என்னோட கூட இடைப்பட்டார், தேவன் என் இதயத்தில் தோன்ற பண்ணினார் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் தேவன் என் கூட பேசல அப்படின்னு சொல்ல மாட்டேன்னா, நான் விசுவாசிக்கிற நிச்சயமா ஒரு நாள் மோசேயோடு கூட பேசினது போல என் தேவன் என்னோடு கூட முகமுகமாய் பேசினார். அவருடைய சத்தத்தை நான் கேட்பேன். ஒருவேளை இந்த நாள் வரைக்கும் ஆண்டவருடைய இதயத்துல பேசுவாரு, அவருடைய சத்தம் எனக்கு தெரியாது, அவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அவருடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாள் மோசேயோடு கூட பேசினது போல என்னோடு கூட அவர் பேசுவார். அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவர் என் கூட பேசினார் அப்படின்னு சொல்லி. அதற்காக தான் என்னோட வாழ்க்கையில் அநேக காரியங்களை நானே தீர்மானம் பண்ணி வைத்துக் கொண்டு இருக்கிறேன். அதே போலதான் ஆண்டவருக்கு இந்த சில தீர்மானங்கள்லாம் பிடிக்கும். ஆண்டவரே இதை செய்யப்பா, இந்த நான் உமக்காக நான் உபவாசம் இருக்கிறேன், இந்த நான் உமக்காக நான் ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் கூட உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னா, ஏன் உபவாசத்துக்கு இருக்கிறோம் அப்படின்னா, அது ஏன் ஆண்டவர் கேட்டார் அப்படின்னா இல்லை. ஆனா நாம் செய்யணும். உபவாசம் என்பது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை இன்னும் அதிகப்படுத்துவது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் பார்ப்பார், எனக்காகவே என் பையன், நான் உன்னோடு கூட பேசணும்னா அவன் உபவாசம் இருக்கிறான், சாப்பிடுங்கிற பையனாச்சே, ஏன் இவன் சாப்பிடாம இருக்கிறான், ஓ நான் உன் கூட பேசணும் உபவாசம் இருக்கிறானா அப்படின்னு பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இன்னும் இறங்கி வருவார். இறங்கி வந்து என்ன பண்ணுவாரு? நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பார். அப்ப நம்ம என்ன இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நாம நிறைய தீர்மானத்தை வைத்துக் கொள்ளணும். அதே போல தேவன் செய்வார் என்று
நாம் விசுவாசிக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம், தேவனோடு கூட நாம் பேசணும். தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். அதே போல தேவனுக்கும் நமக்குமான உறவை நம்ம இன்னும் அதிகரித்துக் கொள்ளணும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதா இருக்கும். அதே போலதான் இந்த திருமண வசனத்துக்கு வர பிதாவை நோக்கி, அப்போ நாம் ஜெபிக்கிற ஜெபம்லாம் எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரே ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு வந்துருக்கு. ஆனா நிறைய பேருக்கு பிசாசுக்கு தெரியும், இவன் ஜெபத்தை நான் கெடுத்துட்டா இவன் ஜெபம் தேவனுக்கு நேரம் போவாது, ஜெபம் வழி மாறிடும் அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான், ஜெபிக்கிற நேரத்துல தான் சாப்பாடு செய்யணும் அப்படின்ற யோசனை வரும். அப்புறம் ஜெபிக்கிற நேரத்துல தான் ஐயோ அந்த வேலையை நம்ம செய்ய விட்டுட்டோமே, அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற நினைப்பு வரும். ஜெப நேரத்துல தான் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவான், ஜெப நேரத்துல தான் மிஸ் ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ பிசாசு தான் அந்த காரியத்தெல்லாம் செய்யறான் அப்படின்ட்டு நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ பிசாசு கரெக்டா இருக்கிறான், அவனுடைய காரியத்துல கரெக்டா இருக்கிறான். ஆனா நம்ம தான் பிசாசுக்கு விழுந்து போகிறோம். என்னன்னா பிசாசு ஜபத்தை கெடுத்துட்டான் அப்படின்னா நம்முடைய ஜபம் ஆண்டவர்கிட்ட போகாது, நம்முடைய ஜபம் ஆண்டவரை நோக்கி இருக்காது. ஏன் எப்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும்னா, நம்முடைய ஜபம் ஒரே சிந்தையா இருக்கணும். அந்த ஒரே சிந்தையா இருந்தா மட்டும்தான் நம்முடைய ஜபம் தேவனை நோக்கி போகும். அதை விட்டுட்டு ஜபமும் பண்ணிக்கிட்டு ஐயோ சாப்பாடு செய்யணுமே, ஐயோ அந்த வேலையை பார்க்கணுமே, ஐயோ என் ஃப்ரெண்டு கூட நான் போனோமே, ஐயோ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொன்னா அங்க நம்முடைய சிந்தை ஒருமனமா இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அப்போ நம்ம ஒரே சிந்தையா இருக்கணும். என்னதான் வரட்டுமே, ஏன் அந்த ஒரு வேளை சாப்பாடு செய்யலாம் என்ன குறைஞ்சு போக போகுது, ஏன் அந்த வேலையை விட்டுட்டா என்ன குறைஞ்சு போக போகுது, நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், உன்னதமான தேவனிடத்துல ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், உன்னதமான தேவனிடத்துல பேசி கொண்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். பெரிய பெரிய மனுஷன் கூட வேணாம், ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டா நம்ம மற்ற காரியத்தில் இருப்போமா, ஐயோ அவர் கூட பேசணுமே ஒரு பயம், ஐயோ அவர் கூட நம்ம பேசணுமே, அவர் என் கூட பேசி இருக்கிறாரே நான் எப்படி ஃபோன் எடுக்கிறது. ஒரு கவுன்சிலர் நம்ம கிட்ட பேசியிருந்தாருன்னா ஒரு ஃபோன் கால் வந்தால் என்ன பண்ணுவோம், எடுத்து பேசுவோமா? பேச மாட்டோம், அதே பேக்கிலே கட் பண்ணி விடுவோம். ஏன்? ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற கணம், ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பயம் உன்னதமான தேவனிடத்திற்கு நம்ம கொடுக்கறது கிடையாது. அப்பதான் ஜெபம் பண்ணிலே இருக்கும், ஃபோன் வரும், எடுத்து ஜெபத்துல இருக்கிறான். ஏன் சொல்லணும் ஜெபத்துல இருக்கிறான்னு? ஜெபத்தை முடிச்சுட்டு பிறகு சொல்லுங்க. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது, ஃபோன் எடுத்துட்டு ஜெபத்துல இருக்கிறேன்னு சொன்னாதான் நம்மளுடைய மனசு நிறைவா இருக்கலாம். அந்த ஒரு நிமிஷம் உங்களுடைய ஜெபம், உங்களோட ஒரு சிந்தை தலைப்பட்டு போகுதா, அப்ப என்ன நடக்குது? உங்கள் ஜெபம் தேவனிடத்துல போறது கிடையாது. பிசாசுக்கு தேவைப்பட்ட நேரம் அநேக 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, ஒரு செகண்ட் போதும் உங்களுடைய சிந்தையை மாற்றுவதற்கு. அதனாலதான் அவனுடைய வேலையில அவன் கரெக்டா இருக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்றோம், தேவனுக்கு பயப்படுகிறது கிடையாது. நம்ம முன்னாடி சொன்னது போலதான், உயிர் இல்லாத கூட தேவனை பார்த்து பயப்படும், மரணம் கூட தேவனை பார்த்து பயப்படும். ஆனா தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட நாம், அவருடைய சுவாசத்தை சுவாசித்துக் கொண்டு இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? ஏசப்பா தானே, அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த காரியத்தினாலதான் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்ம பின்னாகவே இருக்கிறோம், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லை. அந்த காரியத்துக்காக தான் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்முடைய ஜெப வாழ்க்கை சரி கிடையாது, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருவது கிடையாது, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அப்போ நாம் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணும். நான் சொன்னது போலதான் ஊழியர்கள் ஆராதனை செஞ்சுட்டே இருப்பாரு. எதுக்காக நம்ம கண்ணத்தை இருக்கோம்? வருகிற ஊழியருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், வருகிற ஊழியருக்கு பிரைஸ் லார்ட் பண்ணுவோம். நான் நம்முடைய சபையில பார்த்தது கிடையாதுன்னா அநேக சபையில பார்த்துருக்கேன், அதுக்காக சொல்றேன். நான் இன்னைக்கு சொல்றேன், தப்பா நினைத்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, இப்பொழுது அக்கினியாய் ஊழியர் செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களா இருந்தாலும் சரி, அல்லது அன்னைக்கு கர்மேல் பர்வதத்தில் அக்கினியை இறக்கிற எலியாவா இருந்தாலும் சரி, நீங்க தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது யாரும் உங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது, உங்க சிந்தை தேவனை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். அந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவர் பிரியம், அவரை மட்டும்தான் நம்ம பார்க்கணும், அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும், அப்பதான் அவர் பிரியப்படுகிறார். அதை விட்டுட்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுதே அவரை அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை விட்டுறோம், மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவர் நம்ம மேல நோக்கமா இருக்கிறார், அவரை விட்டுறோம், நம்ம மனுஷங்க மேல நோக்கமா இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய காரியத்துல தள்ளியே நிற்கிறாரு, நம்ம கிட்ட வரல. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய பக்கத்துல வர. இப்போ சாதாரண ஒரு மனுஷன் கூட பார்த்துக்கோங்களேன், அந்த மனுஷன் கூட நம்ம பேசணும்னா அந்த மனுஷன் நமக்கு பதிலே கொடுப்போம். அதை விட்டுட்டு பேசாம நம்மளே அந்த மனுஷன் வந்து நம்ம கிட்ட பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம்னா அந்த மனுஷன் வந்து பேச மாட்டான். அப்போ ஒரு மனுஷனோட கூட நம்ம பேசும்போது நமக்கு பதில் வருது அப்படின்னா, சாதாரண ஒரு மனுஷனே அப்படின்னா உன்னதமான தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ அவர் எந்த விதத்துல இருப்பாரு? அப்போ அவரோடு கூட நம்ம பேசணும். இப்போ அவரோடு கூட நம்ம பேசும்பொழுது தான் அவர் என்ன பண்றாரு, நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அதே போல நான் எப்பவுமே
தேவ வார்த்தை பேசினா கடைசியில் ஒரு கதை மாதிரி ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஆனால் இப்போ சொல்ல போகிறது கதை கிடையாது, உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அமெரிக்காவில் ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அவர் பேர் என்னன்னா டாக்டர் மார்க். ஓகேங்களா? அவர் பேர் டாக்டர் மார்க். அவர் யார் அப்படின்னா ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு புற்றுநோய் நிபுணர். அவர் செஞ்ச அந்த கேன்சருக்கான தடுப்பு மருந்தை இன்னும் அவருடைய பணியில் செஞ்ச காரியங்கள்லாம் பார்த்துட்டு மருத்துவ இயக்கம் வந்து அவரை பாராட்டுறதுக்காக, அவருக்கு ஒரு விருது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவரை கூப்பிடுறாங்க, அவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு, நம்முடைய சேவையை பார்த்துட்டு நமக்கு விருது தராங்க அப்படின்றதுக்காக அவர் அந்த நாட்டுக்கு போறதுக்காக கிளம்பிட்டாரு. விமானத்துல ஏறியும் உட்காந்துட்டாரு, விமானமா கிளம்பியாச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு ஒரு இயந்திர கோளாறு விமானத்துல. பைலட் என்ன பண்றாரு, அருகாமல் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ல விமானத்தை இறக்கிறாரு. அதுக்கு மேல போக முடியாது, இயந்திர கோளாறு. அதுக்கு மேல போனா யாரும் தப்பிக்க முடியாது. அதனால விமானம் என்ன பண்றாரு, ஒரு ஏர்போர்ட்ல நிறுத்திடுறாரு. அவருக்கா ஒண்ணுமே புரியல. ஐயோ நம்ம டைம்குள்ள போகணுமே, இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு, இன்னும் 5 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு போனோம். அப்பதான் அவரால் அந்த விருதை வாங்க முடியும். அவர் போய் கேட்கிறாரு, அந்த டிக்கெட் கொண்டு போய் கேட்கிறாரு, அடுத்த விமானம் எப்போ அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த விமானம் 10 மணி நேரம் கழிச்சு அப்படின்றாங்க. அப்போ அவருக்கு ஒண்ணுமே தெரியல, என்னடா இன்னும் 5 மணி நேரத்துல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் போது இன்னும் அடுத்த விமானத்துக்கு இப்போ 10 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லும் போது அங்க இருக்கிற ஒரு ஆள் ஒரு யோசனை சொல்றாரு. என்ன யோசனை அப்படின்னா, ஐயா இந்த மாதிரி ஒரு கேப் எடுத்து நீங்க போங்க, 4 ஹவர்ல அங்கே போய் சேர்ந்துடலாம் அப்படின்றாரு. என்ன 4 ஹவர் ஆமா, சரி ஏதோ 10 மணி நேரம் கழிச்சு ப்ரோக்ராம் முடிஞ்சவொடனே போறதுக்கு நான் 4 மணி நேரத்துல போயிடுவேன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, ஒரு கார் எடுத்துன்னு போறாரு. போற வழியில என்ன நடக்குது, புயல் ஏற்படுது, மழை, சரியான மழை. என்ன ஆகுதுன்னா ஓட்டவும் முடியல. போய்கொண்டே இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா தவறான ஒரு வழியில போயிடுறாரு. அவர் போற வழியை விட்டுட்டு தவறான ஒரு வழியில போயிடுறாரு. போயிட்டு போயிருக்கோம், கடுமையான சூழ்நிலை, வானிலை மாற்றம். என்ன நடக்குது அப்படின்னா முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்மளால போக முடியாது. ஏன்னா ஒண்ணுமே தெரியல, முன்னாடி இருக்கிறது எதுவுமே தெரியல. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, தூரத்துல பார்க்கிறாரு ஒரு வீடு, ஒரு குடிசை வீடு மாதிரி ஒன்று தெரியுது. சரி நம்ம அங்கதான் போய் கொஞ்ச நேரம் மழை நிற்க மட்டும், இந்த சூழ்நிலை எல்லாம் மாற மட்டும், நம்ம அங்க இருக்கலாம் அப்படின்ட்டு சரி இழுத்துட்டு போறாரு. கதவு தந்தோன்னு ஒரு பெண் வராங்க. பெண் வந்து அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போனோம், நான் வழி மாதிரி வந்துட்டேன், நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு அப்புறமா நாங்கள் போறோம் போது சரி அந்த பெண் என்ன சொல்றாங்க, சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டீ போட்டு அவருக்கு வந்து கொடுத்துட்டு சரி நீங்க எங்கேயே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு அறைக்கு போறாங்க. அந்த அறையில போனவொடனே என்ன பண்றாங்க, முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. இவர் பார்க்குறாரு, இவர் டாக்டர் மார்க், இவர் பேரு, ஒரு கிறிஸ்துவர் தான். ஆனா இவருக்கு கடவுள் மீது அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. அப்போ பார்த்து கொண்டே இருக்கிறார். எதுக்காக ஆனா புரியுது, இந்த அம்மா எதுக்கோ ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரியுது. கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு பக்கத்துல ஒரு தொட்டில் இருக்குது, அந்த தொட்டில ஒரு குழந்தை. அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க, அழுது கொண்டே ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. சரி பிரார்த்தனைலாம் முடிச்சுட்டு அந்த அம்மா அவர்கிட்ட வெளியே வந்து நின்ற உடனே அவர் கேட்கிறாரு, நான் உங்களை பார்த்தேன், நீங்க எதுக்காகவோ ஜெபித்து கொண்டு இருந்தது போல எனக்கு தெரிஞ்சிச்சு. அவர் சொன்னாரு, நீங்க கடவுள் உங்க ஜெபத்தை கேட்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு அந்த டாக்டர் மார்க் கேட்கிறாரு. அந்த பெண்ணை பார்த்துட்டு அந்த பெண் சொல்றாங்க, நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்குது, கடவுள் என் ஜெபத்தை கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவர் கேட்கிறாரு, எதற்காக நீங்க ஜெபிச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு கேன்சரு, அரிய வகை கேன்சரு, அந்த குழந்தைக்கு எங்கேயுமே அந்த குழந்தைய நான் என்னால சரி பண்ண முடியாது. ஆனா எல்லாரும் அவங்க சொன்னாங்க, ஒரு தலை சிறந்த ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, அவர் பேரு டாக்டர் மார்க், அவரால் மட்டும்தான் இந்த குழந்தைய குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக தான் நான் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த டாக்டருக்கு அழுதுட்டு அந்த கிளாஸை கீழே வச்சுட்டு அழுதுக்குன்னே சொன்னாராம், கடவுள் மிகவும் சிறந்தவர் அப்படின்ட்டு, காட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவர் யோசிச்சு பார்க்குறாரு, இயந்திர கோளாறு, வானிலை மாற்றம், தவறான திருப்பம், ஏன் உங்களுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த பெண்கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் தான் நீங்க கொண்டு வந்தார் என்று சொல்லி. அப்போ அந்த பெண்ணுடைய ஜெபத்துக்கான பதிலை பார்த்தீங்களா, ஒருவேளை சாத்தியமா, தலை சிறந்த மருத்துவராச்சே, எப்படி சாத்தியம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், ஐயோ நான் எனக்கு நடக்க இருக்கிற காரியம் உச்சத்துல இருக்குது, அது எப்படி என் கைக்கு வரும் அப்படின்ற ஒரு காரியம். ஆனா நடந்தது பார்த்தீங்களா, இது கதை கிடையாது, உண்மையா நடந்த ஒரு சம்பவம். நீங்க போன்ல கூட டைப் பண்ணி பாருங்க இருக்கும்.
அப்போதான் சொன்னாரு, நான் தான் அந்த டாக்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் அநேக காரியங்கள் குறித்து கவலை, ஐயோ எப்படி இது என் வாழ்க்கையில நடக்கும், இது சாத்தியமே கிடையாது, என் வாழ்க்கையில இது சாத்தியமே கிடையாது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்வாரு, உங்களுக்காக ஒரு காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஏன் அவ்வளோ காரியங்கள் நடக்கணும்? ஒருவேளை அந்த காரியங்கள் நடக்காம இருந்திருக்கலாமே. ஒரு ஏழ்மையான ஒரு பெண் ஜெபித்த ஜெபத்திற்கு ஒரு தலை சிறந்த மருத்துவரை அவர்கள் வீடு தேடி ஆண்டவரால் வரவேற்க முடியும் அப்படின்னா நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவரால் எப்படிப்பட்ட ஒரு பதிலை அனுப்ப முடியும்? அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனை நோக்கி கூப்பிடணும். அந்த பெண் செஞ்ச காரியம் அதுதான். மனுஷனிடத்துல போல, ஒருவேளை அந்த பெண் மனுஷனிடத்துல போயிருந்தா டாக்டர் மார்க்கெல்லாம் தெரிய வந்திருக்குமா? நிச்சயமா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா தலை சிறந்த மருத்துவர். ஏதோ ஒரு நாட்டுல இல்ல, உலகத்திலே டாக்டர் மார்க் தான் கேன்சருக்கு தலை சிறந்த மருத்துவர். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? வீடு தேடி வர வைக்கிறார். இதற்கு என்ன காரணம்? தேவனை நோக்கி ஜெபித்த ஜெபம். நிச்சயமா நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில எது வேணாலும் தோல்வி அடையலாம். நம்முடைய பலம் கூட நமக்கு கை கொடுக்காம போகலாம். நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள் கூட நமக்கு கை கொடுக்காம போகலாம். நம்மோடு கூட இருக்கிற உறவினர்கள், ஏன் நம்முடைய தாய் தகப்பன்களை நமக்கு கை கொடுக்காம போகலாம். ஆனா நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் அவர்களை காட்டிலும் மேலானவர். நிச்சயமா அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை கட்டளையிடுவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனை நோக்கி காத்திருக்கணும், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும், அவரோடு கூட பேச ஆரம்பிக்கணும். நிச்சயமா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில மட்டும்தான் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அசாத்தியமான காரியங்களை செய்வார். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும். அந்த பெண் ஒரு வேளை யோசிச்சிருக்கோம், எப்படிதான் அந்த டாக்டர் மார்க்கிட்ட நான் போக போறேன், இங்க இருக்கிற மருத்துவர்களுக்கு கொடுக்கவே என்ற பணம் இல்லையே, உலக புகழ்பெற்ற ஒரு மருத்துவருக்கு நான் எப்படி பணம் கொடுக்க போறேன், என் பிள்ளையோட நிலைமை என்ன அப்படின்ட்டு. ஆனாலும் ஜெபத்தை கேட்கிறவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். அவர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நமக்கு இருக்கிற அநேக சூழ்நிலைகள், நான் திரும்பவும் சொல்லுவேன், இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் உண்டு, கடினமான சூழ்நிலைகள் உண்டு, அநேக தேவைகள் உண்டு. ஏன் இந்த கடைசி மாதத்துல கூட அநேக தேவைகள் உண்டு, ஏன் வருகிற புது ஆண்டுல கூட அநேக தேவைகள் உண்டு. பிள்ளைகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு படிக்க தேவையான செலவுகள், என் குடும்பத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு தேவையான செலவுகள் இருக்கலாம். ஆனாலும் நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டிய ஒன்று முக்கியமானது. அதே போல நான் கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன், வாலிபர்களுக்கு கூட சொல்றேன், உங்களுடைய ஜெபத்துல உங்களுக்கு தடை வருதா, நீங்க புரிந்து கொள்ளணும் உங்க மேல பெரிய அழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சும்மா இருக்கிற யாருக்கும் பிரச்சனைகள் கிடையாது, அழைப்பு இல்லாத யாருக்கும் பிரச்சனைகள் கிடையாது. உன் ஜெபத்துல உங்களுக்கு தடை வருதா, நான் ஜெபிக்கும் பொழுது மட்டும் ஏன் எனக்கு இவ்வளவு தடை, நான் தேவனோடு கூட பேசுறேன் உட்காரும் போது மட்டும் ஏன் எனக்கு இவ்வளவு தடை, அந்த காரியம் வருது இந்த காரியம் வருது, அந்த வேலை இந்த வேலை, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு தடை யோசித்து பார்க்கணும். ஏன் ஆண்டவர் என் மேல ஏதோ ஒரு அழைப்பு வச்சுட்டாரு, அது பிசாசுக்கு பிடிக்கல, அந்த அழைப்பு என் மேல நடந்துருச்சுன்னா பிசாசுடைய ராஜ்யத்தை தகர்க்கிறபடியான ஒரு அழைப்பு தான் என் மேல இருக்குது, அந்த அழைப்பு பிசாசுக்கு பிடிக்கல, அதனால இப்பவே நான் வளரும் போதே அவன் என்ன வெட்ட பார்க்கறான், நான் நிச்சயமா அதுக்கு விட மாட்டேன். என்ன பண்ணணும்? நம்முடைய அழைப்பை காத்துக்கொள்ளணும், ஜெபத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அநேக சூழ்நிலைகள் வரும், ஜெபிக்க கூடாதபடிக்கு பிசாசு கொண்டு வருவான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? விடாப்பிடியா இருந்து தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறோம். ஏன் ஜெபிக்க பலன் இருக்குதா? தேவனிடத்துல பலனை பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, வசனம் சொல்லுது, நான் பலப்படுத்தி கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் முடியும்னு சொல்லி. அப்போ நம்முடைய அருகாமையில் இருக்கிற ஆவியானவர், நம்ம பக்கத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அப்படியே விட்டுருவாரா? நம்முடைய பலனத்தை பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாரா? நிச்சயமா விட மாட்டாங்க. அவரை இன்னும் நம்முடைய அழைப்பை நாம் செய்து முடிப்பதற்கும் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் பலனை கொடுக்குவாரு. அதே போலதான் இயேசப்பாவுடைய வாழ்க்கையில் அப்படிதான் 40 நாள் உபவாசத்துக்கு பிறகு அநேக பலன்கள் ஆண்டவருக்கு இருந்தது. ஆனாலும் பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரு? தூதர்களை அனுப்பி பலனை கொடுத்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? தேவனை நோக்கி காத்திருக்கணும். அந்த உபவாசத்தின் நாட்களில் கூட ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தேவனை நோக்கி காத்திருந்தார், தேவனை நோக்கி அமர்ந்திருந்தார். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவரை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நிச்சயமாய் பலனை கட்டளையிடுவார். அதே போல இன்னொரு காரியம், எரேமியா 33:3 சொல்லுவது, எடுக்கணும்னா என்னை நோக்கி கூப்பிடு, நமக்கு அறியாதமும் எட்டாதமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி நாம் எல்லா விதத்திலையும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறவர்களாக இருக்கணும். எது ஆண்டவரை நோக்கி எப்படி கூப்பிடுறது அப்படின்னா, ஜெபத்தில் அவரை கூப்பிடணும். ஒரே நீங்கள் வாங்க என் பக்கத்தில் உட்காருங்க, ஒரே என்னோட கூட கொஞ்சம் பேசுங்க, என்னோட தேவைகளை பாருங்க ஏசப்பா, ஒரே இந்நாள் வரைக்கும் நான் வழிநடத்தி வந்துட்டீங்கல்ல, இனிமேல் நீங்கள் தான் வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லி அவரோடு கூட பேச ஆரம்பிக்கணும். அவரோடு பேச நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அதை காட்டிலும் ஏசப்பாவோட வாழ்க்கையை போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்.
நம்முடைய வாழ்க்கை நமக்கு எது தெரியும் ஆசையா இருக்கணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்லை, ஏசப்பாவை போல இருக்கணும். ஏன் ஏசப்பாவை போல இருக்கணும்? ஏசப்பாவுடைய வாழ்க்கை அற்புதமாய் அதிசயமாய் இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்ததா இருந்தது. அந்த ஒரு காரியத்துக்கு தான் நம்ம வரணும். நம்முடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன? தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும், தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும். நம்ம யாரும்